ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களோட புது வீட்டில் நான் என்னெல்லாம் பிளான்ஸ் இப்போது இந்த ஒரு மாதத்தில் என்னெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதுதான் பெட்ரூமோட வியூ. பையன் உள்ளே தான் இருக்கான், சும்மா டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ நான் மாடிக்கு போகிறேன். பாருங்கள், எனக்கு பிளான்ஸை அதோட க்ரோத்தை எப்படி ஸ்பீடப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் என்னால் இன்னும் 100% பண்ண முடியல. ஏன்னா எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால தான் வீடு கொஞ்சம் இப்படி இருக்குது. ஆனால் ஓகே தான், மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது என்ன செடின்னு கெஸ் பண்ண முடியுதா அவங்களால? இது லெமன். இது நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது நான் மீஷோவில் தான் பை பண்ணியிருந்தேன். மீஷோவில் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்ன எல்லாமே பிளான்ட்டாக வாங்கினது அபோவ் 100 பட் பிலோ 150 தான். சீட்ஸாக வாங்கினது எல்லாமே 60, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான். இது என்ன பிளான்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் ஒரு 1 இயர் பேக் ஒரு செட் ஆஃப் சீட்ஸ் ஒரு 60 ருபீஸ்னு மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதில் கையில் கிடைக்கிறது எல்லாம் தூக்கி ஹஸ்பண்ட் பாட்டில் போட்டு விட்டுட்டாங்க. அதில் என்னென்ன வளருது எதுன்னு எங்களுக்கே தெரியல. ஃப்ளவரா இல்லை வெஜிடேபிளா அதுவுமே தெரியல. இதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அது கோவா பிளான்ட்டு. இதில் 3 ஹைப்ரிட் பூவோட சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இந்த சீடு க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு. அடுத்த அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். இவ்வளோ தான் இப்போதைக்கு நான் வாங்கி வச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வச்சிட்ருக்கேன் எல்லாமே. இந்த க்ரோ பேக்குமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செட் ஆஃப் 10 பிலோ 300 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம டெரஸோட ஃபுல் வியூ. இந்த பக்கம் தான் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் இன்னும் எதுவும் பிளான் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா யோசித்து பார்த்து தான் வாங்கிட்டுருக்கேன். க்ரோ பேக்குமே நான் 10 இருக்குது இல்லையா, அதில் 3 to 4 தான் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். மீதி அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன போடுறது, என்ன சீட்ஸா இல்லை பிளான்ட் வைக்கணுமா அந்த மாதிரி யோசித்து தான் பார்க்கணும்.